நீங்கள் ஒரு நாள் நடுக்கடலில் போகிற கப்பல்லையோ இல்லை நடுராத்திரி போகிற ட்ரெயின்லையோ தனியாக ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையை கேட்ட அப்புறம் நீங்கள் நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கே பயப்படுவீங்க. அவரோட பேர் கார்த்திக். ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு சென்னையிலேருந்து அவரோட சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு போகிறதுக்காக ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறுறாரு. டைம் கரெக்டாக நைட்டு 11:30 ஆகுது. பஸ்ஸுக்குள்ளே எல்லா லைட்டுக்குமே ஆஃப் பண்ணிட்டாங்க. கார்த்திக்கோட சீட் நம்பர் 6. அது ஒரு விண்டோ சீட். பஸ்ஸோட கடைசி சீட் நம்பர் 5. ஆனால் கார்த்திக் உட்காந்துருக்கிறது பின்னாடி ஒரு சீட் காலியாக இருக்குது. கார்த்திக் பஸ் கண்டக்டர் கிட்ட கேட்குறாரு, பஸ்ஸில் சீட் நம்பர் 5 வரைக்கும் தானே இருக்கும், அது என்ன பின்னாடி ஒரு சீட் இருக்கு? தம்பி, அதை பற்றி பேசாதீங்க, அமைதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி போயிட்டாரு. நள்ளிரவு 2 மணி ஆகுது. பஸ் ஒரு இருட்டான காட்டுப்பாதையில் போயிட்டுருக்கு. சுற்றி மரங்களும் சரியான காற்றோட பலத்த மழையும் பெய்யுது. கார்த்திக்கு திடீர்னு தூக்கம் கலைஞ்சிருச்சு. ஏன்னா அவரோட கழுத்துக்கு பின்னாடி யாரோ பலமாக மூச்சு விடுற சத்தம் கேட்குது. அந்த சத்தம் ரொம்ப கொடூரமாக இருக்குது. கார்த்திக் பயத்தில் மெதுவாக திரும்பி பார்க்குறான். அந்த காலியான சீட்டில் வயசான பாட்டி உட்காந்துருக்காங்க. அவங்க முகம் ஃபுல்லாக நனைஞ்சு போய் கார்த்திகையே உத்து பார்க்குறாங்க. கார்த்திக் நடுங்கிக்கிட்டே கேட்குறான், பாட்டி, நீங்கள் எந்த ஊரில் ஏறினீங்க? ஏன் இப்படி நனைஞ்சிருக்கீங்க? நீ ஏன் இப்போ என் பேரன் சீட்டில் உட்காந்துருக்க? அந்த பேப்பரில் இருந்த 41வது பேர் கார்த்திக் தான். உட்காந்துருக்கிற இடத்துல தான் என் பேரன் உட்காந்துருந்தான். அவனை காப்பாற்ற முடியாமல் நான் செத்துட்டேன். ஏன் என் பேரன் சீட்டில் உட்காந்துருக்கேன் கத்தனமும் நினைக்கிறான். ஆனால் கத்த முடியல. அவன் எந்திரிச்சு பஸ்ஸோட முன்னாடி பக்கத்துக்கு பார்க்கும்போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி. பஸ்ஸில் டிரைவர் சீட்டில் யாருமே இல்லை. ஸ்டேரிங் தானாக சுற்றுது. கண்டக்டர் சீட்லேயும் யாரும் இல்லை. பஸ்ஸில் உட்காந்துருந்த மற்ற எல்லா பேசஞ்சரும் எலும்பு கூட வெறும் பிணங்களாக மழையில் நினைஞ்சிட்டு இருக்குது. கார்த்திக் இப்போ தான் புரியுது, அவன் ஏறினது நிஜமான பஸ் இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி காட்டுக்குள்ளே விழுந்த அந்த பழைய பஸ்ஸோட ஆவி. கார்த்திக் பயத்தில் பஸ்ஸோட எமர்ஜென்சி விண்டோவை எட்டி உதச்சி வெளியே குதிக்கிறான். காட்டுக்குள்ளே உருண்டு விழுந்து மயங்குறான். அடுத்த நாள் காலையில் லோக்கல் போலீஸ் கார்த்திக்கை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. கார்த்திக் போலீஸ்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போ அந்த போலீஸ் அதிகாரி ஒரு பழைய ஃபைலை எடுத்து கார்த்திக் மேலே எடுக்கிறாங்க. அந்த ஃபைலில் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுப்பாதையில் நடந்த கொடூர விபத்து. பஸ்ஸில் பயணித்த 40 பேரும் சம்பவ இடத்திலேயே பலி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.